நெஞ்செரிவு என்று கூறப்படுவது எப்படி ஏற்படுகிறது அப்படின்டா, உணவு உட்கொள்ளும் பொழுது உணவானது வாய்க்குழிக்குள் சென்று அதற்கு பிறகு ஈசோஃபேகஸை அடைந்து இரைப்பையை அதாவது ஸ்டொமக்கை அடையும். அந்த நேரத்திலே ஈசோஃபாகஸின் இறுதியிலே லோவர் ஈசோஃபேகஸ் ஸ்பின்ஸ்டர் என்ற ஒரு மசில் அமைப்பு காணப்படுகின்றது. அந்த அமைப்பு சில நேரங்களில் தொழிற்படாமல் விட்டால், ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்தால், ஸ்டொமக்குக்குள் இருக்கும் ஆசிடானது அதை தாண்டி மேலே நமது தொண்டை குழி வரையும் வர வாய்ப்புகள் உள்ளது. இதைத்தான் ஜிஓஆர்டி அல்லது கேஸோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் என்று கூறுவார்கள். இது என்னத்தால், இதற்கு பல காரணங்களால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவு பழக்க வழக்கங்கள், அடுத்தது ஸ்மோக்கிங், அதிகமான ஒபேஸான பருமனான பேஷண்ட்டாக இருப்பது, மற்றும் வேறு நடைமுறைகள், ஸ்ட்ரெஸ், அடுத்தது பெயின் கில்லர்ஸ் மாதிரியான விடயங்கள்